வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாணிக்கம். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும் மொபைல் ஃபோனும் நம்ம மடியில் இருக்கிற லேப்டாப்பும் இல்லைன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த டெக்னாலஜிக்கு பின்னால் இருக்கிற பல ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. முதல் மொபைல் ஃபோன் அந்த அவங்க யார் மொபைல் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க, லேப்டாப்பை எதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் ஸ்பேஸ்க்கு எடுத்துன்னு போனாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆச்சரியமான தகவல்கள்லாம் நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்ச மொபைல் ஃபோன் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் சைஸ் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க. அதுக்கு பின்னாடி என்ன மறைக்கப்பட்ட உண்மை என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1973 மோட்டரோலா நிறுவனத்தில் மார்ட்டின் கூப்பர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு தெரியுமா? அவரோட போட்டியாளர், அதாவது அப்போ பெல் லேப்ஸ் அந்த கம்பெனி வச்சுன்னு இருக்கிறவங்க தான் ஃபோன் பண்ணி பேசி, நான் ஃபோன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்புக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு கால் சொல்லலாம். ஸோ அந்த ஃபோனோட விவரத்தை பற்றி பார்த்தோன்னா, அந்த ஃபோனோட இடம் மட்டுமே 1.1 kg. அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம், அதாவது சார்ஜ் செஞ்சால் வெறும் அரை மணி நேரம் தான் அதில் பேச முடியும். ஆனால் சார்ஜ் ஆகிறதுக்கு மொத்தம் 10 மணி நேரம் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா நோக்கியா கம்பெனி நோக்கியா அந்த காலத்துலலாம் நோக்கியா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கன் மேக் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. என்னது நோக்கியா கன் பண்ணுற கம்பெனியா அப்படின்னு தான் கேட்பாங்க. நோக்கியான்றதும் நமக்கு மொபைல் தான் இப்போ ஞாபகம் வரும். ஆனால் 1865 அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கம்பெனி தான் அவங்க தொடங்கினாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னென்னா, ஒரு காலத்தில் நோக்கியா அந்த ரப்பர் பூட்ஸு, டயருங்க மற்றும் துப்பாக்கி தோட்டாங்க, இவங்க அதாவது அமினேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துப்பாக்கி தோட்டாங்க அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்க ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இருந்துச்சு. மொபைல் துறைக்கு பார்த்தோன்னா அவங்க ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லலாம். அவங்களுக்கே நாங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் நம்பிக்கை இல்லை, தெரியாது. அது ஆக்சிடெண்ட்டில் தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லேப்டாப் ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க. எப்போ போச்சுன்னு பார்த்தோன்னா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கதையை பார்ப்போம். முதல்ல லேப்டாப்ங்கிறது ஃபஸ்ட்டு நிறைய குழப்பம் இருந்துச்சு அப்போல்லாம் லேப்டாப்பை உருவாக்கும் போது. ஆனால் 1981 அந்த ஓஸ்போர்ன் 1 அதுதான் அந்த வணிகம் அதுதான் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு லேப்டாப் பிராண்டு. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு பார்த்தோன்னா, 1982 கிரிட் காம்பஸ் என்ற லேப்டாப் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்பேஸ், அதாவது நாசா டிஸ்கவரி மிஷின் அவங்க எடுத்துன்னு போயிருக்காங்க. ஏன்னா அது ஒர்க் கொஞ்சம் ரொம்ப பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது அதோட பில்டிங், அதாவது சைஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டி, இதில் ஜீரோ கிராவிட்டியில் நல்ல ஒர்க் பண்ணும். அதுதான் அதோட அம்சம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஏன் நம்ம கீபோர்டெல்லாம் KWERTY அதில் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க என்ன தொழில்நுட்ப ரகசியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அந்த ஏன் ABCD அந்த வரிசையில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல? உண்மையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டைப்ரைட்டர்கள் எழுத்துங்க அந்த ABCDன்னு சொல்லிட்டு வரிசையாக தான் இருந்துச்சு. ஆனால் மக்கள் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக டைப் செஞ்சதால் டைப்ரைட்டிங் கம்பி ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டதால் பார்த்தோன்னா, ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது, மாற்றி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு QWERTன்னு சொல்லிட்டு அவங்களே மிக்சடாக வச்சாங்க. ஸோ அதாவது இதுக்கான காரணம்னா அதுதான், மக்கள் டைப் செய்கிற வேகத்தை குறைக்கிறதுக்கு அதாவது அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கணும், அதனால தான் இப்படி வச்சாங்க. நம்ம மெதுவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை நம்ம இப்போ ரொம்ப வேகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த மெமரி பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா, நம்ம மொபைல் ஃபோனோட மேலே அந்த ஸ்க்ரீனில் இருக்க பேக்டீரியாவை பற்றி பார்க்கலாம். அது இப்போ இது கேட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். என்னென்னா, ஒரு சராசரி மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா இருக்கிற அந்த பேக்டீரியா ஒரு டாய்லெட் மேலே உட்காந்துற சீட் இருக்குல்ல, அதை விட
18 டைம்ஸ் வந்து அதிக பேக்டீரியாஸ் அதில் இருக்கும். நான் ஃபோனை வந்து எங்கே வேணாலும் எடுத்துன்னு போகலாம், எடுத்து வைக்கிறான், ஆனால் அதை வந்து நம்ம சுத்தம் செய்கிறதே இல்லை. இதை பார்த்தோன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாதிக்கும். ஸோ அதை கொஞ்சம் கண்கூட நல்லா பாருங்கள். ஸ்க்ரீன் வந்து க்ளீன் பண்ணுங்கள். சாப்பிட போகும்போது நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஸோ லேப்டாப் பேட்ரியோட மர்மம் சொல்லி பார்த்தோன்னா, உங்கள் லேப்டாப் பேட்ரி வந்து 100% சார்ஜ் ஆன பிறகு வந்து ப்ளக்இன் செய்து தான் வந்து இருப்பீங்க. அதாவது அப்படி 100% பண்ணிட்டா பேட்ரி கெட்டு போய்டும் சொல்லி நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் 2026 இருக்கிற இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து ஸ்மார்ட் கட் ஆஃப் வசதி வந்து அதில் இருக்குது. ஆனால் பேட்ரி எப்பயுமே வந்து நீங்கள் 20% 80% வரை மட்டுமே பேட்ரி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதோட லைஃப் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜ் வந்து எப்பயுமே 100% போடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு பிரிக்ஸ், அதாவது செங்கல் சைஸ்க்கு இருந்த ஃபோனில் இருந்து இப்போ மடிக்கணினி, அதாவது மடியிலே வச்சு தூக்குற அளவுக்கு சின்ன சைஸ் லேப்டாப்பு ஃபோனுக்கு வர வந்துட்டோம். தொழில்நுட்பம் வந்து பார்த்தோன்னா வளர நம்ம வந்து அதுக்கு அடிமையாகிறோமா இல்லை அது வந்து நமக்கு அடிமையாகுதா என்பது வந்து பார்த்தோன்னா எப்பயுமே வந்து ஒரு விவாதக்குரிய ஒரு பேச்சாக நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன கேள்வினா, இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்தின மொபைல் ஃபோனோட மாடல் என்ன, அது இப்போ உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாணிக்கம் வீஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மாணிக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவன் மாணிக்கம்.